பார்க்கக்கூடிய டாபிக் என்னன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஜெனரல் டேர்ம் ஆஃப் பைனாமியல் எக்ஸ்பேன்ஷன். அதாவது பைனாமியல் தியரத்துல இருந்து ஜெனரல் டேர்ம் எப்படி ஃபைண்ட் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். பைனாமியல் தியரம் ஃபார் பாசிட்டிவ் இன்டெக்ரல் இண்டெக்ஸ்க்கான ஃபார்முலா நமக்கு தெரியும். என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா எக்ஸ் பிளஸ் ஏ பவர் என் அப்படின்றது பார்த்தோம் அப்படின்னா எக்ஸ் பவர் என் nc1 எக்ஸ் பவர் n மைனஸ் 1 இன்ட்டு ஏ plus nc2 x power n minus 2 a square plus etc nth term வரைக்கும் போகுது. இப்போ இங்கே என்ன ஆகும் அப்படின்னா இங்கே என்னோட வேல்யூ நம்ம ஒவ்வொன்றா கொடுக்க என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு வேல்யூஸ் இன்க்ரீஸ் ஆகி போய்கிட்டே இருக்கும். இது வந்து இப்போ எக்ஸ் பவர் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா இது வந்து ஃபர்ஸ்ட் டேர்ம். சரிங்களா? nc இங்கே என்ன ஆகுது அப்படின்னா nc0 இங்கே முன்னாடி வருது nc0 எக்ஸ் பவர் என்ன தான் இருக்கும். அதே போல் ஏ பவரோட வேல்யூ வந்து என்னவா இருக்கும் அப்படின்னா இங்கே ஜீரோவாக இருக்கும். சரிங்களா? எக்ஸ் பவர் என் இன்ட்டு ஏ பவர் 0 அப்படின்ற ஸ்ட்ரக்சர் இருக்கும். இங்கே என்சி நாட்டோட வேல்யூ என்னன்னா 1 ஆயிரும். ஏ பவர் 0வோட வேல்யூ 1. ஸோ எக்ஸ் பவர் என் மட்டும் இருக்கும். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் டேர்ம். சரியா? ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா nc2ன்னு இருக்குது. இது வந்து செகண்ட் டேர்ம். இது தேர்டு, ஃபோர்த்து, இந்த மாதிரி இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குங்க. இங்கே ஜீரோன்னு இருக்குது. இப்போ 0 ப்ளஸ் ஆர் ப்ளஸ் 1 டேர்ம். சரிங்களா? ஏன்னா 0 ப்ளஸ் ஆரோட வேல்யூ 0 இருந்துச்சு அப்படின்னா 0 ப்ளஸ் 1 தான் ஃபர்ஸ்ட் டேர்ம், செகண்டு, தேர்டு, இதே மாதிரி போயிட்டே இருக்கும். இந்த டேர்ம் பார்த்தீங்க அப்படின்னா ஆர் ப்ளஸ் 1 டேர்ம். சரிங்களா? ஆர் ப்ளஸ் 1 டேர்ம் இப்படியே போயிட்டே இருந்தது அப்படின்னா ஃபைனலாக நமக்கு என்சிஎன் எக்ஸ் பவர் என் மைனஸ் என்னன்னு கிடைக்கும். ஸோ அதோட வேல்யூ வந்து 1 ஆயிரும். அதனால நமக்கு ஏ பவர் என் மட்டும் கிடைக்கும். சரிங்களா? இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் என்னென்னா ஜென்ரல் டேர்முக்கான ஃபார்முலா. என்ன அப்படின்னா டிஆர் ப்ளஸ் 1 ஈக்குவல் டு என்சிஆர் எக்ஸ் பவர் என் மைனஸ் ஆர் இன்ட்டு ஏ பவர் ஆர் அப்படின்னு சொல்லலாம். அதை தாங்க நான் கொடுத்துருப்பேன். ஜென்ரல் டேர்முக்கான ஃபார்முலா என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா டிஆர் ப்ளஸ் 1 ஈக்குவல் டு என்சிஆர் எக்ஸ் பவர் என் மைனஸ் ஆர் இன்ட்டு ஏ பவர் ஆர். சரிங்களா? இந்த ஃபார்முலா உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். இதுதான் ஜென்ரல் டேர்முக்கான ஃபார்முலா. இதில் இருக்கக்கூடிய nc0 nc1 nc2 இது எல்லாமே பைனாமியலோட கோஎஃபிஷியன்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? இப்போ நமக்கு ஃபார்முலா தெரிஞ்சிச்சு. ஜென்ரல் டேர்முக்கான ஃபார்முலா டிஆர் ப்ளஸ் 1 ஈக்குவல் டு என்சிஆர் எக்ஸ் பவர் என் மைனஸ் ஆர் இன்ட்டு ஏ பவர் ஆர். ஓகேவா? ஓகே, இது ரிலேட்டடாக ஒரு ப்ராப்ளம் பார்க்கலாம். பார்த்தீங்க அப்படின்னா ஃபைண்ட் தி ஜென்ரல் டேர்ம் இன் தி எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் எக்ஸ் மைனஸ் 1 பை எக்ஸ் பவர் 10ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ நமக்கு இது நீங்கள் பார்த்தோன்னே தெரியும். எக்ஸ் பிளஸ் ஏ பவர் என் அந்த பைனாமியல் தியரம் ஃபார் பாசிட்டிவ் இன்டெக்ரல் இண்டெக்ஸ்க்கான இந்த எக்ஸ் பிளஸ் ஏ பவர் என்னுக்கான ஸ்ட்ரக்சர் இருக்கிறதுனால இது என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் டேர்மை எக்ஸ்னும் செகண்ட் டேர்மை ஏனும் தேர்ட் டேர்ம் அதாவது மேலே இருக்கக்கூடிய பவர் இந்த எக்ஸ் வேல்யூ எக்ஸு இது வேல்யூ ஏவோட வேல்யூ அதே போல் இங்கே என்னன்னு சொல்லி எடுத்துக்கலாம். எக்ஸோட வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா மைனஸ் 1 பை எக்ஸ். சரிங்களா? இப்போ நமக்கு ஜென்ரல் டேர்ம் தான் கேட்டிருக்கிறாங்க. ஸோ நமக்கு ஜென்ரல் டேர்முக்கான ஃபார்முலா தெரியும். ஜென்ரல் டேர்முக்கான ஃபார்முலா டிஆர் ப்ளஸ் 1 ஈக்குவல் டு என்சிஆர் எக்ஸ் பவர் என் மைனஸ் ஆர் இன்ட்டு ஏ பவர் ஆர். இப்போ இதில் நமக்கு என்னோட வேல்யூ எக்ஸோட வேல்யூ ஏவோட வேல்யூ எல்லா வேல்யூமே தெரியும். அதனால் இந்த வேல்யூ என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ஜென்ரல் டேர்மில் அப்ளை பண்ணலாம். இப்போ அப்ளை பண்ணணும் அப்படின்னா என்னோட வேல்யூ 10, அதனால் 10 போட்டாச்சு. சிஆர் போட்டாச்சு. எக்ஸ் பவர் என்னோட வேல்யூ 10 மைனஸ் ஆர், ஏவோட வேல்யூ உங்களுக்கு தெரியும் மைனஸ் 1 பை எக்ஸ். ஓகே, இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ஆர் பார்த்தீங்க அப்படின்னா பவரில் காமனாக இருக்குது. இதை இந்த ரெண்டு டேர்முக்கும் பிரித்து கொடுக்கலாம். 1க்கும் அதே போல் எக்ஸுக்கும் மைனஸ் 1க்கும் எக்ஸுக்கும் பிரித்து கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா மைனஸ் 1 பவர் ஆறுன்னு சொல்லி கிடைக்கும். டினாமினேட்டர்லேயும் ஆறுன்னு சொல்லி கிடைக்கும். சரிங்களா? இப்போ இந்த மாதிரி வரும். நான் எழுதி காட்டுறாங்க பாருங்கள். அந்த ஒரு டேர்ம் மட்டும் மைனஸ் 1 பவர் ஆர் பை எக்ஸ் பவர் ஆர்ன்னு சொல்லி கிடைக்கும். இப்போ பாருங்கள் இந்த எக்ஸ் பவர் ஆர் டினாமினேட்டரில் இருக்கிறது நியூமினேட்டருக்கு மேலே கொண்டு வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா எக்ஸ் பவர் மைனஸ் ஆறுன்னு சொல்லி ஆகும். சரிங்களா? மற்ற டேர்ம் எதுவுமே சேஞ்ச் ஆகாது, அப்படியே இருக்கும். இப்போ பாருங்கள் அதே போல் 10cr எக்ஸ் பவர் என் மைனஸ் ஆறுன்னு இருக்கு இல்லைங்களா? இப்போ பாருங்கள் இங்கே பேஸ் ஈக்குவலாக இருக்குது. இங்கேயும் எக்ஸ் தான் இருக்குது, இங்கேயும் எக்ஸ் தான் இருக்குது. நமக்கு பேஸ் ஈக்குவலாக இருந்தால் நம்ம பவரை ஆட் பண்ணிக்கலாம். அதனால பாருங்கள் இங்கே மைனஸ் ஆர் இருக்குது, இங்கேயும் மைனஸ் ஆர் இருக்குது பவரில். இப்போ மைனஸ் 1r மைனஸ் 1r ஆட் பண்ணோம்னா நமக்கு மைனஸ் 2rன்னு சொல்லி கிடைக்கும். இதுதான் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா பைனாமியல் தியரத்தோட அதாவது ஜென்ரல் டேர்ம் இன் தி எக்ஸ்பேன்ஷன் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா?
உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். 10CR minus 1 power r x power 10 minus r. இதுதான் என்ன அப்படின்னா ஜென்ரல் டேர்ம். ஓகே, இதில் இன்னொரு ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா நமக்கு இன்னும் நல்லா புரியும். என்ன அப்படின்னா ஃபைண்ட் தி ஃபிஃப்த் டேர்ம் இன் தி எக்ஸ்பேன்ஷன் ஆஃப்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த கொஸ்டின் நல்லா ரீட் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம என்னென்ன பண்ணி கொடுத்துருக்காங்க நம்மளால் அனலைஸ் பண்ண முடியும். இப்போது 5வது டேர்முக்கான வேல்யூ என்னன்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. சரியா, நம்ம எப்படி NC1, NC0, NC1, NC2 அப்படின்னு பார்ப்போம் இல்லையா. அப்போது NC5க்கான வேல்யூ என்ன அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. எக்ஸும் கொடுத்தாச்சு, ஏ கொடுத்துருக்காங்க, என் கொடுத்துருக்காங்க, அந்த ஆரோட வேல்யூயும் கொடுத்துருக்காங்க. சரியா, ஆரோட வேல்யூ இதுலேருந்து கண்டுபிடிக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கிறதுலேருந்து எழுதிக்கிற சம்மு. இப்போது ஜென்ரல் டேர்முக்கான ஃபார்முலா எழுதியாச்சு. TR + 1 = NCR x power n minus r into a power rன்னு கொடுத்தாச்சு. இப்போ நான் ஆரோட வேல்யூ உங்களுக்கு 4ன்னு எடுத்திருக்கேன். எப்படின்னு பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போது r + 1 அதாவது TR + 1 = நம்ம எடுத்துக்கணும். அதனால் r + 1 = 5. ஃபிஃப்த் டேர்ம் கேட்டிருக்கிறாங்க. அப்போது இந்த +1 அந்த பக்கம் போச்சுன்னா -1 ஆகும். அப்போது 5 - 1 என்னென்னா 4ன்னு சொல்லி கிடைக்கும். அதுதான் r = 4. இப்போ என்னென்னா நமக்கு என்னோட வேல்யூ 8, எக்ஸோட வேல்யூ எக்ஸ் தான், ஏவோட வேல்யூ 1/x. இது எல்லாமே இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணலாம். இப்போ அப்ளை பண்ணால் நமக்கு T5 அப்படின்னா ஃபிஃப்த் டேர்முக்கான எக்ஸ்பேன்ஷன் கிடைக்கணும். அப்போது ஆரோட வேல்யூ 4, அப்போது 4 + 1 5ன்னு கிடைக்கும். என்னோட வேல்யூ 8, ஆரோட வேல்யூ 4, எக்ஸ் பவர் n minus r, என்னோட வேல்யூ 8, ஆரோட வேல்யூ 4, ஏவோட வேல்யூ 1/x பவர் 4ன்னு சொல்லி போட்டுரும். சரிங்களா, இப்போது 8லேருந்து 4 போச்சு அப்படின்னா நமக்கு தெரியும் x பவர் 4. இந்த 4 என்ன பண்ணலாம் அப்படின்னா 1க்கும் 4க்கும் நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா 1/4 1 தான், x பவர் 4 கிடைக்கும். இப்போ பாருங்கள், இந்த x பவர் 4க்கும் இந்த x பவர் 4 கேன்சல் ஆச்சு அப்படின்னா நமக்கு ரிமைனிங் 8C4ன்னு சொல்லி கிடைக்கும். அப்போது 8C4 அப்படின்னா அதை நம்ம காம்பினேஷன் எடுத்தோம் அப்படின்னா என்ன கிடைக்கும், 8லேருந்து 4 வேல்யூ ரெடியூஸ் பண்ணணும். ரெடியூஸ் பண்ணால் 8, 7, 6, 5 இது எல்லாமே மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. அதே போல் 4லேருந்து 1 வரைக்கும் 4, 3, 2, 1. ஓகே, இப்போ பாருங்கள், இதை கேன்சல் பண்ணலாம். 2ஆல் ஃபஸ்ட்டு கேன்சல் பண்ணுறேன். அப்போ 8ல் 4 டைம் இருக்கும். அப்போது இங்கே இருக்கக்கூடிய 4க்கும் இந்த 4 கேன்சல் ஆகிடும். அப்போது 3 எடுத்து போய் இந்த 6 கூட கேன்சல் பண்ணால் நமக்கு 2 கிடைக்கும். அப்போது 2 × 5 10, 10 × 7 17 சொல்லி கிடைக்கும். இதுதான் என்ன அப்படின்னா ஃபிஃப்த் டேர்ம் அது சிக்ஸ்த் டேர்ம் நமக்கு எத்தனை டேர்ம் கேட்குறாங்களோ அதை நம்ம ஃபைன் பண்ணிக்கலாம். எப்போல்லாம் இங்கே 5ன்னு அதோட ஆரோட வேல்யூ கொடுக்குறப்போ ஆறில் இங்கே கொடுத்துருக்கக்கூடிய வேல்யூலேருந்து நம்ம ஒன்று ரெடியூஸ் பண்ணிக்கிட்டோம்னா அதுதான் ஆரோட வேல்யூ. இப்போ ஃபிஃப்த் டேர்ம் 10th டேர்ம் கேட்குறாங்க அப்படின்னா ஆரோட வேல்யூ 9, சிக்ஸ்த் டேர்ம் கேட்குறாங்க அப்படின்னா ஆரோட வேல்யூ 5ஆக இருக்கும். சரிங்களா, ஓகே. இதே மாதிரி நிறைய ப்ராப்ளம் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் ப்ராக்டிஸ் இருக்கும். சரிங்களா, ஓகே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ. மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.